சொர்க்கத்துக்குள்ள உள்ள நல்ல மக்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது சூரத்து தஹ்ர்ல. எதுக்கு தெரியுமா இவ்வளவு பெரிய கிஃப்ட்? எதுக்கு இவ்வளவு பெரிய பரிசு உங்களுக்கு வழங்கப்படுகிறது? உலகத்துல வாழும் பொழுது வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வ அஸீரா. அல்லாஹ்வை நேசித்ததற்காக உலகத்திலே ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளித்தார்கள். என்னவானு துயமுக்கும் லிவஜிஹில்லா. அதுல இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. சாப்பாடு கொடுக்கிறது மட்டும் விஷயம் இல்ல, சாப்பாடு ஏன் கொடுக்கறோங்கிறது அதை விட முக்கியம். நம்ம சாப்பாடு கொடுத்தா நம்ம தான் 100 பேருக்கு சாப்பாடு போட்டோம், நம்ம தான் 500 பேருக்கு சாப்பாடு போட்டோம், அதெல்லாம் நம்ம ஏரியாவில் ஒருத்தன் பட்டினி கிடக்க முடியாதுப்பா, நம்ம வீட்டுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ஜோறு அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்பா அப்படின்னு ஊர் பெருமை பேசுறதுக்கு கொடுத்தா ஒண்ணும் இல்ல, எந்த லாபமும் இல்ல. சாப்பாடு கொடு, ஆனா சாப்பாடு எப்படி கொடுக்கணும் தெரியுமா? சாப்பாட்டை கொடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்களாம், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்காக. லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா. இதுக்காக உங்களிடத்துல எந்த பிரதிபலனையோ எந்த நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள். எனவே உன்னதமான இடத்திலே வைத்து பார்க்கப்பட்டிருக்கிற இதிலே நம்மால் ஏதாவது தினந்தோறுமோ வாரந்தோறுமோ மாதந்தோறுமோ பசிபோக்குகிற ஒரு பணியிலே பங்கேற்பு செய்ய முடியும் என்று சொன்னால் நம்முடைய பங்களிப்பை செய்வதன் வழியாக அல்லாஹ் வலியுறுத்துகிற அற்புதமான தர்மத்திலே நாம் பங்கேற்க வேண்டும்.